கார்கி பாப்பா, கார்கி பாப்பா. எவன்டா அவன் நான்சென்ஸு? பால் குடிக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது. கார்கி பாப்பா கூர்கி பாப்பான்ட்டு பால் குடிச்சிட்டு இருக்கேன்ல, கண்ணு தெரியல. இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. நீங்கள் யாராவது எங்களை தத்தெடுத்துக்கிறீங்களா? கார்கி கூர்கின்ட்டு நாங்கள் க்யூட்டாக அழகாக இருக்கோம்ல, நீங்கள் யாராவது தத்தெடுத்துக்குங்க எங்களை, சரியா? இந்த டிஸ்டர்பன்ஸ் தொல்லை தாங்க முடியல. ஓகேன்னா எஸ்ன்னு சொல்லி உங்கள் ஊரை டைப் பண்ணுங்க. கார்கி பாப்பா, கூர்கி பாப்பா. நாங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாத, வீடியோ எடுக்காத, கிளம்பு கிளம்பு, காற்று வரட்டும். எங்களை நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டியே. இந்த மொபைலுன்ட்டு எப்போ வந்ததோ அப்போலேருந்து எல்லாரும் வீடியோ 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 அப்படின்ட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. என்ன கூர்கி பாப்பா, அம்மா டாபி கூட வந்திருக்கிற, என்ன விஷயம்? அதுவா, நாங்கள் காவல் காக்கிற வேலையை செய்யணுமாமே, அப்போ தான் எங்களுக்கு போகிற முட்டைலாம் கிடைக்குமா அம்மா சொன்னாங்க. அதுக்கு தான் அம்மா கிட்ட காவல் காக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கிறேன். உங்கள் அம்மா கிட்ட காவல் காக்கிறது எப்படின்னு கற்றுக்கிறியா? இது நல்ல கதையாக இருக்குதே. உங்கள் அம்மாவே காவல் காக்க மாட்டாங்க, சரியா? ஆள் இருக்கும்போது தான் கேட்டு பக்கத்தில் நிற்பாங்க, அப்புறம் ஓடிடுவாங்க. அப்புறம் நீ உங்கள் அம்மா கிட்டேருந்து கற்றுக்கிற அப்படின்ற. என்னை பற்றி என் பிள்ளைக்கிட்ட நல்ல வார்த்தையாக சொல்கிறாளா பாரு, என்னென்ன சொல்கிறா பாரு இவன். அப்புறம் என் பிள்ளை எப்படி என்னை மதிக்கும்? அன்னைக்கு ஒரு நாள் ஃபைலை வச்சு கட்சின்னு இருந்தது. இல்லை, எப்போ கேட்டு தரப்பான்னு. வாய் நமங்குது, அதனால தான் இதை பிடிச்சி கட்சின்னு இருக்கேன். நீங்கள் வேறு வீக்லி ஒன்ஸ் தான் சிக்கன் மட்டன் எல்லாம் போடுறீங்க, அதனால தான் இதுதான் கிடைச்சது, அதனால் கடிக்கிறேன். அண்ணனும் தம்பியும் எப்படி அடிச்சுக்கிறாங்க பாருங்க. க்யூட் அண்ணனும் ஸ்லிம் தம்பியும் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. இதை அடிச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறதா, விளையாட்டு அப்படின்னு சொல்கிறதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அவங்க விளையாடிட்டு இருக்காங்க 2 பேரும் ஜாலியாக. நாங்கள் 2 பேரும் விளையாடிட்டு இருக்கோம், இதை அடிச்சுக்கிறோன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பரப்பி விட்டுருவியே, சரியான வழி. வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க, அவங்க எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நாங்கள் அடிச்சுக்கிறோமா விளையாடிக்கிறோமா அப்படின்ட்டு, கமெண்ட்டில் சொல்லிட்டு போவாங்க பாரு, அப்போயாவது தெரிஞ்சுக்கோ உண்மை என்னன்ட்டு. அனில்மா, நீ தான் டெய்லி முருங்கைப்பூவை சாப்பிட்றதா? அப்புறம் முருங்கை மரம் எப்படி காய்க்கும்? மொத்தத்தையும் நீயே சாப்பிட்டியன்னா? பூவாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும், நான் சாப்பிட்ட மிச்சம்தான் உங்களுக்கு. கடவுள் எங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு படிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு, தெரியுமா? நான் சாப்பிட்ட மிச்சம் ஏதாவது இருந்தால் காய் காய்ச்சதுன்னா சாப்பிட்டுக்குங்க, போனால் போதுன்னு விட்டு வைக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. போகும்போது லைக்கையும் ஷேரையும் தட்டி விட்டுட்டு போங்க, சரியா? ப்ளீஸ். பொறை போட்டிருக்கேன், சாப்பிடு ஸ்லிம்மு குட்டி. முழு பொறையாக போட்டுட்ருக்க மேலே, அதனால தான் அந்த பொறையை நான் தொடக்கூட இல்லை. இப்போ உடச்சி போட்டிங்கள்ல, அப்புறம்தான் நான் சாப்பிட்றேன். நான் தான் சின்ன பாப்பான்ட்டு உங்களுக்கு தெரியாதா? உடச்சி தான் எனக்கு போடணும், முழு பொறை போடக்கூடாது. மேலே முழு பொறை அப்படியே இருக்கு பாரு, நான் எப்படி சாப்பிட்றது? நான் சின்ன குழந்தைன்றது உங்களுக்கு தெரியல. எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள், ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயம் கூட நான் தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. டாபி, வண்டியை தொடச்சவி, சுத்தமாக இருக்கணும் நாங்கள் வரத்துக்குள்ளே, சரியா? இவங்க சொகுசாக ஊர் சுற்றுறதுக்கு நான் வண்டியை தொடச்சி வைக்கணுமாமில்ல? தொடச்சி வைக்கிறேன். வெளியில் போயிட்டாங்கல்ல, வரட்டும். வரும்போது ஒரு ஆக்டிங்கை போட்டுடலாம். இப்போ நல்லா சொகுசாக நம்ம படுத்துக்கலாம். வரும்போது துடைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தா போச்சு. இந்த டாபியா கொக்கா, என்கிட்டயேவா உங்கள் வேலையெல்லாம் காமிக்கிறீங்க? நேற்று தான் என் பிள்ளைக்கிட்ட கேவலமாக என்னை பற்றி சொன்னேன்ல, 500 பேர் பார்த்து என்னை நக்கல் அடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் வேலை கொடுக்குற?